சம்மர் லீவ் விட்டாச்சு. என் பொண்ணு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. சொப்பு சமாலாம் வச்சு விளையாடுறாங்க. செம்பருத்தி பூ இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அவங்க பாட்டு சமையல் செய்கிறாங்களாம். அதனால் இப்போ சம்மர் லீவ் விட்டதுனால மரத்துக்கடியில் உட்காந்து நிழலில் உட்காந்து விளையாடுறாங்க. அந்த வீடியோ தான் இது. எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜாலியாக பசங்க வந்து விளையாடுறத என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும். தனியாகவும் விளையாடும் போது நம்ம வந்து அதை பார்க்கணும். அதனால் நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டு மண், பூ, காய் இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் சமையல் செய்கிறதா போட்டு அதெல்லாமே போட்டுட்ருக்காங்க. சம்மரில் எல்லாருமே நல்லா வெயிலில் இல்லாமல் நிழலாக மரத்து கீழே அந்த மாதிரி எதனா நிழலில் குழந்தைங்க இருக்கணும். அதே மாதிரி ஜில் தண்ணியிலே குளிக்கணும். இது எல்லாமே வந்து சம்மரில் கொஞ்சம் உடம்ப ஹீட் ஆக்காமல் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். வேப்ப மரத்து கீழெலாம் இருக்கலாம். இது வந்து புங்கை மரத்து கீழே இருக்காங்க. அதனால் வந்து அது குளிர்ச்சியும் கூட. குட்டி பசங்க எல்லாருமே வந்து வெயிலில் வந்து சேஃபாக இருக்கணும். தேங்க்யூ.